புவியீர்ப்பு முடுக்க மாற்றம். இந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றது வந்து ஒரு 9.8 அப்படின்ற கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஆனால் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அந்த மாற்றம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு பூமியின் ஆரத்தை சார்ந்து அமையும். இந்த ஸ்மால் ஜி புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு வந்து நம்ம பூமியோட ஆரத்தை பொறுத்து தான் அமையும். அதாவது ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r². புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளதால் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா நம்மளோட பூமியோட ஷேப்பு வந்து பால் ஷேப்பு, கரெக்டான ஸ்பியர் ஷேப்பு கிடையாது. இது வந்து நீள்வட்டமாக இருக்கிறது. நம்ம பூமி வந்து எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதோடைய நிலநடுக்கோட்டு பகுதிகளில் வந்து ஆரம் அதிகமாகவும் துருவ பகுதிகளில் வந்து ஆரம் மதிப்பு குறைவாகவும் இருக்கும். அப்போது ஆரத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம் வந்து கம்மியாகவும், ஆரம் மதிப்பு குறைவாக இருக்கிற பகுதியில் வந்து புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகவும் இருக்கும். நாம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். இப்போ நம்ம பூமியோட தரையில் இருக்கோமா, நம்ம தரையிலிருந்து ஹைட்டுக்கு போக போக பேசிக்கான அந்த நில மட்டத்திலிருந்து ஹைட்டுக்கு போக போக புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு வந்து கம்மியாகும். அதே போல் புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைகிறது. அதே மாதிரி நம்ம புவியீர்ப்பு நம்ம தரையிலிருந்து அடியில் பள்ளத்துக்கு ஆழத்துக்கு போக போக புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாகும். ஆக்சுவலாக பூமியோட சென்டர்லேருந்து அந்த ரேடியஸ் ஆரம் இருக்கு இல்லையா, இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கிற பூமியோட ஆரம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், நியர்லி 6400 கிலோமீட்டர் தோராயமாக. அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த 9.8ன்ற வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். அதை விட ஆழமாகவோ இல்லைன்னா உயரமாகவோ போனோம் அப்படின்னா இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு வந்து மாறும், குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. புவியின் மையத்தில் ஜியின் மதிப்பு சுழியாகும். அதே மாதிரி நம்ம பூமியோட சென்டர் பாயிண்டில் புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு என்னவாக இருக்கும்னா சுழியாக இருக்கும், 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.